வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு காதலர் தினம். அதனால காதலர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைப்பு, வள்ளி திருமணம். வள்ளி யாரு முதல்ல? வள்ளி ஒரு குழந்தையா இருக்கிறச்ச வள்ளிக்கிழங்கு தோன்ற இடத்துல ஒரு குழியில இருந்தாளாம். அத வேடர்களோட தலைவரான ராஜாவான நம்பிராஜன் பார்த்தாராம். நம்பிராஜனுக்கும் 2 மகன்கள் தான். பெண் பிள்ளைகளே கிடையாது. அதனால ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்து வள்ளிய தன்னோட மகளாவே வளர்த்தாரா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 12 வயசு நிரம்பிடுது. 12 வயசு நிரம்பினதும் வேடவ குலத்துல ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம்னா, பெண் பிள்ளைகள் போய் வயலை காவல் காக்கணுங்க. அதே குல வழக்கத்துக்காக வள்ளியும் திணைப்பயிர்களை காவல் காக்கிறதுக்காக வயலுக்கு போறா. போறவ தன் தோழிகளோட போறா. போயிட்டு அங்க பரணுன்னு ஒன்று இருக்கும். அதாவது உயரமா ஒரு ஏணி மாதிரி, அதுல ஏறி நின்னுக்கலாம். அதுல நின்னுட்டு கிளிகள் வரும்போது சோ சோ சோன்னு சத்தம் போட்டு கிளிகள் எல்லாம் திரத்தி விடணும். இதுதான் வள்ளியோட வழக்கமான வேலையா இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் வள்ளி அவளோட தோழிகளோட போய் கிளிகளை விரட்டிக்கிட்டு இருக்கும் போது நாரதர் வள்ளிய பாக்குறாரு. அவளோட அழக பார்த்து ரொம்பவே வியக்கிறாரு. யாருன்னு விசாரிக்கிறாரு. நம்பிராஜன் ராஜாவோட பொண்ணுன்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நம்ம யாராவது ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தர்கிட்ட போய், இன்னொரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நீ அவள போய் பார்க்கணும், பேசணும்னு உசுப்பேத்தி விடுவோமா? நம்ம பண்ண மாட்டோம். ஆனா நாரதர் பண்ணுவாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? வள்ளியோட அழக பத்தி, அவள பத்தி நேரா ஏற்கனவே திருமணமான முருகர்கிட்ட போய் உசுப்பேத்தி விடுறாரு. முருகருக்கும் ஒரே ஆர்வம் தாங்கல. அப்படியா, அப்படிப்பட்ட வள்ளிய நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பூலோகம் வராரு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, முருகருக்கு ஏற்கனவே தெரியும் வள்ளி ஒரு தீராத முருக பக்த அப்படின்னு. ரொம்ப தீவிரமா முருகரை அவ உபவாசம் பண்ணிட்டு இருப்பா. சரிங்களா? அதுவும் முருகருக்கு தெரியும். இப்ப கீழே முருகர் வராரு. என்ன மாதிரி வராரு? வேடன் வேஷத்திலேயே வராரு. வேடன் வேஷத்துல வந்து முதல்ல போய் வள்ளிக்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. இவதான் தீராத முருக பக்தையாச்சே. அதனால வேடன் வேஷத்துல வந்த முருகர்கிட்ட பேசுறத தவிர்த்து விட்டு அவளோட குடிலுக்கு போயிடுவா. சரிங்களா? இவரும் சும்மா இல்ல. இன்னொரு வாட்டியும் வருவாரு. வரச்ச அப்ப ஒரு வாட்டி அவளோட வள்ளியோட அண்ணன்மார்கள் கிட்ட முருகரை மாட்டியும் விட்டுடுவா. உடனே முருகர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு பெரிய மரமா மாறிடுவார். வள்ளியோட அண்ணன்களுக்கும் அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியாது. இந்த இடத்துல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் இருந்ததே கிடையாதே, எப்படி இந்த மரம் இங்க வந்துச்சு அப்படின்லாம் பார்ப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் திருப்பவும் மரமா இருந்த முருகர் முருகனா மாறி அங்க இருந்து போயிடுவாரு. என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும், என்னடா இது வள்ளி வந்து நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி அண்ணன் கணபதி கிட்ட போய் காதலுக்கு உதவி பண்ணும் மாதிரி கேக்குறாரு. எப்படி? ஒரு கல்யாணம் கூட பண்ணாத பிள்ளையார்கிட்ட 2வது கல்யாணம் பண்றதுக்கு முருகர் போய் உதவி கேட்கிறாரு. விநாயகரும் ஒரு பெரிய யானை உருவம் கொண்டு காட்டு வழியா வந்து வள்ளிய பயமுறுத்துவாரு. அப்ப அந்த இடத்துல முருகர் ஒரு வயதான கிழவர் தோற்றம் போட்டு வருவாரு. வள்ளி போய், ஐயா இந்த மாதிரி யானை திறத்துது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்பா. உடனே அந்த கிழவர் ரூபத்துல இருக்கிற முருகர் என்னதான் கேட்பாரு, இதுதான் நம்மளோட சான்ஸ்ன்னு நினைச்சு நான் உன்னை அந்த யானைக்கிட்டே இருந்து காப்பாத்துறேன், ஆனா என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்பாரு. அவ தயங்கி நிப்பா. என்னது, யானைக்கிட்டேன்னு காப்பாத்துறதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு நிப்பா. ஆனா திருப்பியும் அந்த யானை அவளை பயமுறுத்த வரும். உடனே அவ அச்சத்துல முருகரை, அதாவது வயோதிக தோற்றத்துல இருக்கிற முருகரை கட்டி அணைச்சிருவா. அவ கட்டி அணைச்சதும் வயோதிக தோற்றத்துல இருக்கிற முருகர் அவரோட சொந்த ரூபத்துக்கு வந்துருவார். சொந்த ரூபத்துக்கு வந்த முருகரை பார்த்ததும் வள்ளி மயங்கிடுவா. மயங்கிறதுனா மயக்கம் போட்டு விழறதில்ல, காதல் மயக்கம் உற்றுடுவா. சரிங்களா? இங்க இருந்து வள்ளியும் முருகனும் காதல் செய்வாங்க. அப்புறம் ஒரு நாள் இது வேடவ குலத்துக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த வேடவ குலத்துல இருந்து தப்பிச்சு போய் கல்யாணம் பண்றதுக்கு போவாங்க. வேடர்களுக்கும் முருகருக்கும் ஒரு சின்னதா விளையாட்டா ஒரு போர் நடக்கும். இதெல்லாம் தாண்டி வள்ளிமலையில வச்சு முருகர் வள்ளிய கல்யாணம் பண்ணி கைலாயத்துக்கு வந்துடுவாரு. கைலாயத்துக்கு வந்ததும் தெய்வானைக்கு ரொம்ப கோபம் வந்துடும். தெய்வமா இருந்தாலும்
தன்னோட கணவன் இன்னொரு மனைவிய கூட்டிட்டு வரும்போது யாருதாங்க அமைதியா இருப்பா? உடனே தெய்வான மிகவும் சண்டை போடுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா, "முருகா, நான் முதல் மனைவி உனக்கு இருக்கேன். எப்படி நீ 2வது மனைவியா வள்ளிய கூட்டிட்டு வருவ? அதுலயும் நீ ஒரு கடவுளாச்சே! கடவுளுக்கு இது அழகா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாவே சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப முருகர் சொல்லுவாரு, "அப்படி இல்லம்மா, முற்பிறவியில நீயும் வள்ளியும் அக்கா தங்கைகளாக பிறந்தீங்க. அமிர்தவல்லி, வேதவல்லின்னு பேரு." அப்படின்னு அவர் ஒரு விளக்கத்த குடுக்க ஆரம்பிக்கிறாரு. அக்காவா பிறந்த தெய்வான எப்பயுமே ரொம்ப விரதம் இருந்து, பசி பட்னியா இருந்து, முருகன நினைச்சு தவம் கடந்ததுனால, அவங்க ராஜா வீட்டு பெண்ணா பிறந்து, முதல் மனைவியா வாழ வந்துர்றாங்க. வள்ளி எந்நேரமும் பூஜை பண்ணாலும், அவங்க பட்னி விரதம் இல்ல. விரதம் இல்லாம சாப்பிட்டு மத்த நேரம் எல்லாம் முருகர் பூஜை பண்ணதுனால, அவங்க வேடவ குலத்துல ஒரு பொண்ணா பிறந்து, அங்க இருக்கிற ராஜாவுக்கு மகளா இருந்து, வளர்ந்து 2வது மனைவியா முருகர கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை. சரிங்களா? இதுல முருகர் என்ன சொல்ல வராரு? "நீ பட்னி விரதம் இருந்து என்ன வேண்டி தவம் இருந்தாலும் சரி, சாப்பிட்டு என்ன நெனச்சு விரதம் இருந்தாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, நீ எப்படி என்ன வேண்டினாலும் அந்தந்த பலனுக்கு ஏற்ப அந்தந்த வழியில என்ன சேர்ந்தடைவ." அப்படிங்கிறது தாங்க. ஆனா, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ஆமா. இந்த இடத்துல வள்ளின்றவங்க இச்சா சக்தி, அதாவது ஆசைய குறிக்கும். தெய்வானைன்றவங்க ஞான சக்தி, அறிவ குறிக்கும். முருகர்ன்றவரு கிரியை சக்தி, அதாவது செயல குறிக்கும். இந்த ஆசை, அறிவு, செயல் இது 3ம் சேர்ந்தாதான் முழுமையான வெற்றி கிடைக்கும். புரியுதுங்களா? இது புரியாம தான் நெறைய பேரு முருகருக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டிக்காரன் முருகன் அப்படின்னெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வேடிக்கையா. இந்த தத்துவங்கள உலகத்துக்கு எடுத்து உரைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரலாறு முன்னாடி படைக்கப்பட்டிருக்கு. 2 திருமணங்களோட அர்த்தத்த இன்னையிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. தெய்வானை என்ன குறிக்கிறாங்க தெரியுமா? ஒழுக்கம், கடமை, ஞானம், கட்டுப்பாடு. வள்ளி என்ன குறிக்கிறாங்க தெரியுமா? ஆசை, காதல், மனதின் விருப்பம், பக்தியின் முதிர்ச்சி. முருகன் இந்த 2யுமே ஏத்துக்கிறாருங்க. ஒழுக்கத்தையும் ஏத்துப்பாரு, ஆசையும் ஏத்துப்பார். கடமையும் ஏத்துப்பார், காதலையும் ஏத்துப்பார். ஞானத்தையும் ஏத்துப்பார், மனசோட விருப்பத்தையும் ஏத்துப்பார். புரியுதுங்களா? வாழ்க்கையில கடமை மட்டும் போதாது, காதல் மட்டுமும் போதாது. 2ம் சமநிலைமையா இருக்கணும். இந்த காதலர் தினத்துல நீங்க யார காதலிக்கிறீங்க? ஒரு பார்ட்னர மட்டும் தான் லவ் பண்ணணும் அப்படி கிடையாதுங்க. உங்க கனவுகள, உங்க முயற்சிகள, உங்களோட வேலைய, தொழில எல்லாத்தையுமே காதலிங்க. வள்ளி மாதிரி நம்பிக்கையா காதலிங்க. முருகன் மாதிரி விடாமுயற்சியோட காதலிங்க. உங்க காதல் கண்டிப்பா கைகூடும். உங்க காதலோட வெற்றிக்கு முருகனோட அருள் கிடைக்கட்டும்னு நான் முருகன வேண்டிக்கிறேங்க. சரிங்களா? இப்போ இந்த வள்ளி திருமணம் நான் சொன்ன ஸ்டைல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட உற்றார உறவினர், உங்களோட நண்பர்கள் கூட இத பகிர்ந்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த மாதிரி இன்னும் நெறைய முருகர் கதைகள கேட்கவும், தெரிஞ்சுக்கவும், அவர் புகழ் பாடவும், நிறைய திருத்தல வரலாறுகள கேட்டு தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருக பக்தையாகிய நான் மகாலட்சுமி சௌந்தரராஜன்.